நானும் எடப்பாடி பழனிசாமியும் நாமினேட் முதல்வர்தான். கணவர் இறந்தபோது பரோலில் கூட சசிகலாவை அனுமதிக்காதவர்தான் எடப்பாடி பழனிசாமி. இடையுலத்தில் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் பரப்புரை கூட்டத்தில் 24ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் ஓ. பன்னீர்செல்வம் பேச்சு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பெரியகுளம் வடக்கு ஒன்றியம் மற்றும் தேனி வடக்கு ஒன்றியம் சார்பில் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு தலைகுனியாது பிரச்சார பொதுக்கூட்டம் பெரியகுளம் தனியார் மண்டபத்தில் நடந்தது. முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தலைமை வைத்து பிரச்சார கூட்டத்தில் பேசினார். இந்த நிகழ்வில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் திமுக நகர ஒன்றிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த பின் அவர் சொந்த ஊரான பெரியகுளத்தில் நடைபெறும் முதல் பரப்புரை கூட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் அவர் பேசுகையில், உங்களை சந்திக்கும் வாய்ப்பை வழங்கிய தளபதிக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு நாளுக்கு 2 மாவட்டம் 3 மாவட்டம் என்று பல்வேறு மாவட்டங்களில் மக்களை சந்தித்த போது எழுச்சி, அனைவரும் மகிழ்ச்சியோடு கழக பணியாற்றுகின்றனர். அத்தனை மாவட்டங்களை விட தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி எழுச்சியை கண்கூடாக காண்கின்றேன். உங்கள் முகத்தில் பிரகாசமாக ஒளி தெரிகிறது. நீங்கள் தேர்தல் பணிகளை 2 ஆண்டுகளுக்கு முன்பே துவக்கி வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். நாளை தேர்தல் வந்தாலும் திமுக மகத்தான வெற்றி பெறும் சூழல் உருவாக்குவீர்கள் என்பதை அறிவேன். தளபதி தமிழக முதல்வராக 5 ஆண்டு தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி தந்துள்ளார். 2021 தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பரப்புரையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்தை துவக்கினார்கள். அதில் அதிமுகவை தொடர்ந்து தோல்விக்கு கொண்டு போய் படுகுழியில் தள்ளிய பழனிசாமியின் பரப்புரையை ஆரம்பித்தார். பத்திரிகை ஊடக நண்பர்கள் தளபதியிடம் பழனிசாமி தேர்தல் பரப்புரை ஆரம்பித்து விட்டார் என்று கேட்டபோது, உங்களை எப்போது ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டபோது, பழனிசாமி பரப்புரை ஆரம்பித்து விட்டார் என்றால் உறுதியாக சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று அன்றே சொன்னார். அதுபோல முதலமைச்சர் வெற்றி பெறுவார். ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்தார். நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை முழுமையாக அறிந்தது. பெற்ற பயிற்சி, முத்தமிழ் அறிஞரிடம் பெற்ற நிர்வாக பயிற்சி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த தலைவர் தளபதி. அரசின் திட்டங்கள் மூலம் மக்கள் பயனடைய வேண்டும், 100 ஆண்டுக்கு பின்னால் எதிர்கால சந்ததியினர் அந்த திட்டத்தில் பயன்பெற வேண்டும் என்ற திட்டத்தை அறிவித்ததோடு இல்லாமல் அதன் பலன் மக்களுடைய கரங்களில் கிடைக்கும் அளவிற்கு பணியாற்றி வருகிறார். மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் அவர்களுக்கு தெரியாமல் வங்கி கணக்கில் போய் சேர்ந்து விட்டது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத பேச்சாக இருந்தது. ஒரு நாடு தொழில் வளர்ச்சியில் முன்னிலை பெற்றால்தான், நிறைய தொழிற்சாலை உருவாக்கினால்தான் அந்த மாநிலம் பொருளாதார வளர்ச்சியில் தன்னிறைவு ஒரு மாநிலமாக விளங்கும். கலைஞர், எம்ஜிஆர், அம்மா, தளபதி இவர்கள்தான் மக்களிடம் வாக்குகள் பெற்று மக்களின் தலைவர்களாக முதலமைச்சர் ஆனார்கள். பழனிசாமி நாமினேட் சின்னம்மாவால் முதல்வராக நியமிக்கப்பட்டவர் பழனிசாமி. நியமிக்கப்பட்டவருக்கே துரோகம் செய்தவர் பழனிசாமி. நானும் அம்மாவால் நாமினேட் பெற்ற முதலமைச்சர் தான். 2 முறை அம்மாவால் முதலமைச்சராகப்பட்டேன். அவருக்கு சில பிரச்சனைகள் வந்தபோது நானே முதலமைச்சர் பதவியை அவரிடம் தந்துவிட்டு வந்துவிட்டேன். காலமானதற்கு பின் சின்னம்மா தான் என்னை முதல்வராக்கினார். கொடுத்துவிட்டு வந்துவிட்டேன். ஆனால் பழனிசாமி ஊர்ந்து சென்று சின்னம்மா காலை தொட்டு முதலமைச்சரானதற்கு அவர் நன்றியற்ற மனிதராக, கணவர் இறந்த நேரத்தில் சசிகலாவிற்கு பரோலில் வருவதற்கு கூட அனுமதி தர மறுத்த ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த தேர்தலில் அரசியலிலிருந்து விரட்ட வேண்டிய சக்திகள் ஆக நீங்கள் இருக்க வேண்டும். மக்களை பற்றி பழனிசாமி சிந்தித்ததே இல்லை. கோள்களில் பவர்ஃபுல் சக்தி சூரியன் தான் தலைமை கோள். எல்லா சக்திகளையும் அடக்கியாலும் சக்தி பெற்றது சூரியன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்ற மக்கள் முடிவை எடுத்திருக்கின்ற சூழலில் திமுகவை எதிர்த்து யார் நின்றாலும் அவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் என்று ஓ. பன்னீர்செல்வம் பேசினார்.